இந்தியன் ஆர்மியோட மிக முக்கியமான ரெஜிமெண்ட்ஸில் ஒன்று அசாம் ரெஜிமெண்ட். சிலர் அசாம் ரெஜிமெண்ட்டையும் அசாம் ரைஃபிள்ஸையும் ஒரே யூனிட்னு நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் அசாம் ரெஜிமெண்ட், அசாம் ரைஃபிள்ஸ் இது ரெண்டுமே வெவ்வேறு யூனிட்ஸ். அசாம் ரெஜிமெண்ட் இந்தியன் ஆர்மியில் உள்ள ஒரு ரெஜிமெண்ட். அதே சமயம் அசாம் ரைஃபிள்ஸ் சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸ் யூனிட்ஸில் ஒன்று. அசாம் ரெஜிமெண்ட்டை பற்றின எல்லா விஷயங்களையும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம அசாம் ரெஜிமெண்ட்டோடைய ரெஜிமெண்டல் சாங்குக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். அசாம் ரெஜிமெண்ட்டோடைய ரெஜிமெண்டல் சாங் பத்லு ராம் கா பதன். இது இந்தியன் ஆர்மியில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஜிமெண்டல் சாங்னு நம்ம சொல்லலாம். அசாம் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த வீரர்கள் காலால் தாளம் போட்டுட்டு கிளாப் பண்ணிகிட்டே இந்த பாட்டை பாடும்போது அர்த்தமே புரியலனாலும் கேட்க அவ்வளோ நல்லாயிருக்கும். அசாம் ரெஜிமெண்ட்டில் ரைஃபிள் மேனாக இருந்த பத்லு ராம் அப்படிங்கிற வீரரை கௌரவப்படுத்துகிற விதமாக எழுதப்பட்டிருக்கிற இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் எமோஷ்னலான ஸ்டோரி இருக்குது. பத்லு ராம் ஒரு ரைஃபிள் மேன். பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி அசாம் ரெஜிமெண்ட் ஃபர்ஸ்ட் பெட்டாலியனை சேர்ந்தவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்திய வீரர்கள் பிரிட்டனுக்காக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்னு 2 உலகப் போர்லையுமே கலந்துக்கிட்டு போரிட்டாங்க. அந்த வகையில் பத்லு ராம் செகண்ட் வேர்ல்டு வாரில் பங்கெடுத்துக்கிட்டாரு. 1944 பத்லு ராம் அவர்களுடைய யூனிட் நாகாலாந்து தலைநகரமான கொஹிமாக்கு பக்கத்தில் டிப்ளாய் செய்யப்பட்டிருந்தாங்க. இந்தியாவோட வடகிழக்கு பகுதிகள் வழியாக இந்தியாவுள்ள நுழைய முயற்சி செஞ்ச ஜப்பனீஸ் ஆர்மியை தடுத்து நிறுத்த கோஹிமாவில் டிப்ளாய் செய்யப்பட்டிருந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி யூனிட்ஸில் அசாம் ரெஜிமெண்ட்டும் ஒன்று. இந்த போரில் ரைஃபிள்மேன் பத்லு ராம் ரொம்பவே வீரத்தோடு போரிட்டார். ஆனால் பேட்டில் ஆரம்பித்த சில நாட்கள்லேயே பேட்டில் ஃபீல்டில் படுகாயம் அடைஞ்சு உயிர் தியாகம் பண்ணிட்டார் பத்லு ராம். இதுக்கப்புறம் பல வாரங்கள் போர் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஜப்பான் ராணுவம் ரொம்ப வேகமாக முன்னேறி வந்து பத்லு ராம் அவர்களுடைய யூனிட் இருக்கிற கொஹிமா ஏரியாவை சுற்றி வளைக்கிறாங்க. கொஹிமாவில் இருக்கிற நம்மளுடைய வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்கள், உணவு, போருக்கு தேவையான மற்ற அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடிய பாதைகளும் ஜப்பான் ராணுவத்துடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுது. பொருட்களை கொண்டு வர சப்ளை லைன்ஸ் எல்லாம் இப்போது ஜப்பானுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுனால நம்ம வீரர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் நம்ம வீரர்களுக்கு கிடைக்காத மாதிரி தடுத்து நிறுத்திட்டாங்க ஜப்பான் ராணுவம். இது மட்டும் இல்லாமல் கொஹிமா ஏரியாவை சுற்றி ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸையும் வச்சுருந்தாங்க ஜப்பான். இதனால் விமானம் மூலமாக நம்ம வீரர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஏர்ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் சுத்தமாக இல்லாமல் போயிடுது. சப்ளை லைன்ஸ் துண்டிக்கப்பட்டதுனால நம்ம வீரர்கள் அவங்கக்கிட்ட இருந்த ரேஷனை சிக்கனமாக பயன்படுத்தி சமாளிக்கிறாங்க. என்னதான் சிக்கனமாக பயன்படுத்தினாலும் நம்ம வீரர்கள்ட்ட இருந்த ரேஷன் கொஞ்ச நாள்லேயே சுத்தமாக தீர்ந்து போயிடுது. சாப்பாடு இல்லாமலேயே நம்ம வீரர்கள் 1-2 நாள் சமாளித்து தொடர்ந்து போரிடுறாங்க. ஆனால் ரொம்பவே சோர்ந்து போயிடுறாங்க. இந்த நிலமையில் பசி தாங்க முடியாத ஒரு வீரர் ஸ்டோர் ரூமில் மிச்சம் மீதி ஏதாவது ரேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஸ்டோர் ரூமுக்கு போகிறாரு. ஸ்டோர் ரூமில் போனதும் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா ஸ்டோர் ரூமில் பெட்டி பெட்டியாக நிறைய ரேஷன் இருந்துச்சு. ரேஷன் இருக்கிறத பார்த்து ஒரே நேரத்தில் அதிர்ச்சியும் சந்தோஷமும் அடைகிற அந்த வீரர் உடனடியாக அவருடைய கம்பெனி கமாண்டர் கிட்ட ரேஷன் பொருட்கள் ஸ்டோர் ரூமில் இருக்கிற விஷயத்த சொல்கிறாரு. அந்த ரேஷன் பொருட்கள் அங்கே எப்படி வந்துச்சுங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது தான் அங்கே இருந்த நம்ம வீரர்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. போர் ஆரம்பித்து சில நாட்கள்லேயே உயிர் தியாகம் செஞ்ச ரைஃபிள்மேன் பத்லு ராம் அவர்களுடைய பேரை ரேஷன் சப்ளை லிஸ்ட்லேருந்து இன்னும் யாரும் எடுக்கவே இல்லை. இதனால் எல்லா வீரர்களுக்கும் ரேஷன் வரப்போ ரைஃபிள்மேன் பத்லு ராமுக்கும் ரேஷன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரைஃபிள்மேன் பத்லு ராமுடைய கம்பெனி குவார்ட்டர் மாஸ்டர் பத்லு ராமுடைய பேரை வேணும்னே ரேஷன் லிஸ்ட்லேருந்து எடுக்கலை அப்படின்னு சிலர் நம்புகிறாங்க. இன்னும் சிலர் குவார்ட்டர் மாஸ்டர் பத்லு ராமுடைய பேரை ரேஷன் லிஸ்ட்லேருந்து எடுக்க மறந்துட்டதான் நம்புகிறாங்க. எது எப்படியோ ரைஃபிள்மேன் பத்லு ராமுடைய பேர் ரேஷன் லிஸ்ட்டில் இருந்ததுனால மெயின் பேஸ்லேருந்து தொடர்ந்து பத்லு ராமுக்கும் சேர்த்து ரேஷன் அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பத்லு ராம் இல்லாததுனால அவருடைய ரேஷனை எல்லாம் அப்படியே தூக்கி ஸ்டோர் ரூமில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. போர் ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துகிட்டு இருந்ததுனால ஸ்டோர் ரூமில் இருக்கிற இந்த ரேஷனை பற்றி எல்லாரும் சுத்தமாக மறந்துட்டாங்க. இந்த நிலைமையில் இப்போ தான் பத்லு ராம் அவர்களுடைய ரேஷனை பற்றி அவருடைய யூனிட்டுக்கு தெரிய வருது. ரைஃபிள்மேன் பத்லு ராமுடைய ரேஷனை பயன்படுத்தி மறுபடியும் ரேஷன் சப்ளை வர வரைக்கும் ஜப்பான் ராணுவத்துடைய இந்த தாக்குதலை சமாளித்து தாக்கு பிடிக்கிறாங்க நம்ம வீரர்கள். பத்லு ராமுடைய ரேஷன் மட்டும் இல்லைன்னா அங்கே இருந்த நம்ம வீரர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். இதனால் என்னதான் ஒரு மிஸ்டேக்கால் ரைஃபிள்மேன் பத்லு ராமுடைய ரேஷன் நம்ம வீரர்களுக்கு கிடைச்சிருந்தாலும் உயிர் தியாகம் பண்ணதுக்கு அப்புறமும் அவருடைய சாப்பாடை கொடுத்து அவங்களோட உயிரை பத்லு ராம் காப்பாற்றினதா எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க பத்லு ராம் அவர்களுடைய யூனிட்டை சேர்ந்த வீரர்கள். அவங்களோட உயிரை காப்பாற்றின ரைஃபிள்மேன் பத்லு ராம் அவர்களை கௌரவப்படுத்துகிற விதமாகவும் அங்கே நடந்த கதையை சொல்கிற விதமாகவும் 1946 மேஜர் எம்டி ப்ரோக்டோர் பத்லு ராம் கா பதன் அப்படிங்கிற இந்த பாடலை எழுதினார். கொஞ்ச நாள்லேயே இந்த பாட்டு அசாம் ரெஜிமெண்ட்டோடைய ரெஜிமெண்டல் சாங்காக மாறிடுச்சு. அசாம் ரெஜிமெண்ட்டோடைய ரெஜிமெண்டல் சென்டரில் ட்ரைனிங்கை முடிக்கிற வீரர்கள் அவங்களுடைய பாசிங் அவுட் பரேடில் பத்லு ராம் கா பதன் சாங்கை கண்டிப்பாக பாடுவாங்க. இந்தியன் ஆர்மியோட கோர்கா ரைஃபிள்ஸை பற்றி தெரிஞ்சுக்க எண்ட் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.